வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்க ராசி உங்க குணத்தை மட்டும் சொல்லாது, உங்க வாழ்க்கை பாதையே தீர்மானிக்கணும். உங்களுக்கு தெரியுமா? ஜோதிடத்தோட இந்த மாதிரி பல ஆழமான ரகசியங்களை நாம தொடர்ந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நாம ரிஷப ராசிய பத்தி தான் பார்க்க போறோம். அவங்கக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்கள், அவங்களோட வாழ்க்கை எப்படி அமையும்னு ஒரு ஆழமான பார்வை பார்க்கலாம். மேலோட்டமா பாக்கறதுக்கு ரொம்ப அமைதியா, கடின உழைப்பாளியா தெரியற இவங்களுக்குள்ள உண்மையில என்னென்ன குணங்கள் இருக்கு? வாங்க சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ ரிஷப ராசில பிறந்தவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த உண்மையான ரகசியம் என்ன? அவங்க வாழ்க்கைய வழிநடத்துற அந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? நாம ஒன்னொன்னா இப்ப பார்க்க ஆரம்பிக்கலாம். சொல்லப்போனா இருக்கிற 12 ராசிகள்லயே ரொம்ப சுகமா, ஆடம்பரமா, சொகுசா வாழணும்னு ஆசைப்படுறது ரிஷபராசிக்காரங்க தான். ஒரு நல்ல வீடு, கார், பங்களா, கூடவே செல்லப்பிராணிகள்னு ஒரு நிறைவான வசதியான வாழ்க்கையை அமைச்சுக்கிறது தான் அவங்களோட ஒரே லட்சியம்னே சொல்லலாம். சரி, இப்படி ஒரு சொகுசான வாழ்க்கைய விரும்புறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இவங்களோட உண்மையான குணம் என்ன? அவங்களோட இயல்ப கொஞ்சம் ஆழமா பார்த்தோனா நம்மள ஆச்சரியப்படுத்துற மாதிரி நிறைய முரண்பாடுகள் இருக்கு. இவங்க ஏன் இவ்ளோ எமோஷனல் தெரியுமா? அதுக்கு ஒரு முக்கியமான ஜோதிட காரணம் இருக்கு. ரிஷபம் தான் சந்திரன் உச்சமடையிற ராசி. இதனாலே இவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. சும்மா ஒரு படத்துல வர்ற சீனை பார்த்தா கூட போதும், கண்ல தண்ணி வந்துரும். தாய்ப்பாசம், குழந்தை மாதிரி ஒரு மனசு, சொந்த பந்தம்னா உயிர்னு இவங்களோட உலகம் அன்பால நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல, அழக ரசிக்கிறதுலயும் தங்களை எப்பவும் அழகா நீட்டா வச்சுக்கிறதையும் ரொம்ப மெனக்கிடுவாங்க. விதவிதமா சாப்பிடுறது, குறிப்பா ஸ்வீட்ஸ்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மழை, ஆறுன்னு இயற்கை இடங்களுக்கு பயணம் போறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களோட சின்னம் என்ன? காளமாடு. இது அவங்களோட இந்த ரெட்ட குணத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. ஒரு பக்கம் காளமாடு மாதிரி ஓயாம உழைப்பாங்க, ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சும்மா சீண்டி பாருங்க, அடக்கவே முடியாத ஒரு எரிமலை மாதிரி கோவம் வெடிக்கும். இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளியில இருந்து எதிரியே தேவையில்ல. ஏன்னா அவங்களுக்கு அவங்களே தான் பெரிய எதிரி. சரி, அவங்களுக்கு அவங்களே எப்படி எதிரி ஆகுறாங்க? ரெண்டு விஷயத்துல தாங்க. ஒன்னு, அவங்க பேசுற வார்த்தை அது சொந்த பந்தங்களையே பிரிச்சிடும். இன்னொன்னு, அவங்களோட சாப்பாட்டு பழக்கம் அது அவங்க உடங்கையே கெடுத்துடும். இது ரெண்டுலயும் அவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வார்த்தையால உறவுகளை கெடுத்துக்குவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? வாங்க இப்போ அவங்களோட உறவுகள் பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஏன்னா இது அவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்ப சிக்கலான ஒரு ஏரியா. பொதுவா பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துல பிறந்திருப்பாங்க. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பின்னு எல்லார் மேலயும் அளவு கடந்த பாசம் வச்சிருப்பாங்க. சொந்த பந்தத்துக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணுவாங்க. அதனாலதான் இவங்கள குடும்பத்தோட பொதிமாடுன்னு கூட சொல்லுவாங்க. மொத்த குடும்ப பாரத்தையும் இவங்களே தான் தூக்கி சுமப்பாங்க. குறிப்பா இவங்களோட அம்மா ரொம்ப சுயமரியாதையோட அந்த குடும்பத்தையே கட்டி காக்குற ஒரு தைரியமான பெண்ணா இருப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்தான் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ட்விஸ்டே வரும். அது என்னன்னா, அவங்க உயிரா நினைக்கிற அம்மாவுக்கும் அவங்க வாழ்க்கை துணைக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். இது அவங்களால தவிர்க்கவே முடியாது. இதுக்கு ஜோதிடத்துல ஒரு ஆழமான காரணம் இருக்கு. ஜாதகப்படி அம்மாவை குறிக்கிற சந்திரன், மனைவியை குறிக்கிற சுக்கிரன், இந்த 2 கிரகங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரி. அதனால பெண்ணுக்கு பெண்ணே எதிரிங்கிற மாதிரி ஒரு சூழல் அவங்க குடும்பத்துல உருவாகிடும். இவ்ளோ குடும்ப பொறுப்பை சுமக்குறாங்களே, அப்போ இவங்களோட பணவரவு, பொருளாதாரம் எல்லாம் எப்படி இருக்கும்? அவங்களோட பணத்துக்கான பாதை இருக்கு பாருங்க, அது ரொம்பவே விசித்திரமானது. ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளதான் அது சுத்திட்டு இருக்கும். அவங்க சம்பாதிக்கிற பாதை ஒன்னும் நேரா இருக்காது. விதிப்படி வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு தடவையாவது ஒரு பெரிய பண நஷ்டத்தை சந்திச்சே ஆகணும். அது ஏமாற்றமா இருக்கலாம், இல்லனா தொழில்ல நஷ்டமா இருக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியம் இருக்கு. எவ்ளோ பெரிய அடி விழுந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்பல்ல வந்துடுவாங்க. அவங்களுக்கான உண்மையான வளர்ச்சி, ஒரு நிலையான வருமானம் இதெல்லாம் பெரும்பாலும் 45 வயசுக்கு மேலதான் கிடைக்கும். அந்த பெரிய பண நஷ்டம் இருக்குல்ல, அந்த அனுபவம் தான் இவங்களோட மனசு மாத்துது. ஒரே ஒரு வருமானத்தை நம்பி இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதனால எப்பவுமே ஒரு 2வது வருமானத்துக்கு வழி பண்ணிட்டே இருப்பாங்க. பணப்பிரச்சனை மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை இவங்களுக்கு நிறைய சோதனைகளையும் வைக்கும். ஆனா அந்த ஒவ்வொரு சோதனையும் தாண்டி வர்றதுக்கான ஒரு அசாத்தியமான தைரியத்தையும் வாழ்க்கையா அவங்களுக்கு கொடுக்கும். உடல் நலத்துல இவங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். குறிப்பா கண்ணு, பல்லு, அப்புறம் கிட்னில கல், இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. இது மட்டும் அல்ல, இவங்களோட வாழ்க்கை துணைக்கும் சில உடல்நல பிரச்சனைகள் வரலாம். அதாவது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
பீரியட்ஸ் இஷ்யூஸ், தேவையில்லாத கவலை, தூக்கமின்மை இந்த மாதிரியான சவால்களும் இருக்கலாம். ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அவங்க வாழ்க்கையில எவ்ளோ பெரிய கடன், கேஸ் இல்ல நோய் வந்தாலும் சரி, அதிலிருந்து கண்டிப்பா வெளியில வந்துருவாங்க. குறித்தா ஏதாவது சட்ட போராட்டம் நடக்குதுன்னா நியாயம் அவங்க பக்கம் இருந்தா போதும், வெற்றி நிச்சயமா அவங்களுக்கு தான். நிறைய பேருக்கு கஷ்டம் கொடுக்கற சனின்னு சொல்றோம் இல்லையா? ஆனா அந்த சனி பகவான் தான் ரிஷப ராசிக்கு ராஜயோகாதிபதி. அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியவர் அவர்தான். சனிக்கிழமை அன்னைக்கு இவங்க எதை ஆரம்பிச்சாலும் அதுல வெற்றிதான். சனி கொடுத்தார் எவர் தடுப்பாருங்கிற பழமொழி இவங்களுக்கு அப்படியே பொருந்தும். இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு பொறுப்புகள், இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? வாங்க கடைசியா இவங்க வாழ்க்கையோட நோக்கத்தை பத்தி பார்க்கலாம். இதோட ஆணிவேர் அவங்களோட போன ஜென்ம கர்மாவில இருக்கு. ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கான ஒரே கர்மா என்ன தெரியுமா? குடும்பத்துக்காக வாழ்றது. ஏன்னா போன ஜென்மத்துல அவங்க குடும்ப பொறுப்புகளை சரியா செய்யல, அவங்கள கண்டுக்காம விட்டுட்டாங்க. அந்த தப்ப சரி பண்றதுக்காக கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இந்த ஜென்மம். அதனால அவங்க குடும்பத்து மேல வச்சிருக்கிற பாசம் எல்லாம் சும்மா இல்ல, அதுதான் அவங்களோட விதி. இந்த கர்மாவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் கிரகங்களே அவங்கள ரிஷபராசியில பிறக்க வச்சிருக்கு. இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு குடும்பம்தான் உலகம், குடும்பம்தான் தெய்வம். ரிஷப ராசியோட இந்த கர்மா நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வியே கேக்குது. நம்மளோட வாழ்க்கையும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய கடமைகளால தான் தீர்மானிக்கப்படுதா? யோசிச்சு பாருங்க. இந்த ஜோதிட பயணத்துல எங்களோட இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி மத்த ராசிகளோட ரகசியங்களையும் உங்க வாழ்க்கையோட நோக்கத்தையும் தெரிஞ்சுக்க மறக்காம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.